எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து ரசப்பொடி அரைக்க போகிறேன். நான் எப்படி ரசப்பொடி அரைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. என்னென்ன போடுறேன், அதுக்கு அந்த பொருள்லாம் தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தனியாங்க, ஒரு 100 கிராம் தனியா, காஞ்ச மிளகா, எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க மிளகாவை. கருவேப்பிலை காய வச்சு வச்சுருக்கேங்க. மிளகு, துவரம்பருப்பு, சீரகம், பெருங்காயம். நான் வந்து மிளகாய் வறுத்துட்டேன். மற்றது கருவேப்பிலை நம்ம வறுக்க வேணாம், காய வச்சு தான் வச்சுருக்கேன், அதனால் அதை வறுக்க தேவையில்லை. இப்போ இந்த தனியாவும் மிளகும் துவரம்பருப்பும் சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டு வரலாங்க. இப்போது நாம் வறுத்ததை எல்லாமே ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிக்கலாங்க. இதுவும் குறந்தாங்க அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ரசப்பொடி அரைச்சி பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க. ரசப்பொடி அரைச்சிட்டேங்க. இதுவும் நல்லா குறன்னு இருக்கணுங்க. எதையுமே நாம் நைஸாக அரைக்கக்கூடாது. இதுவும் நல்லா குறன்னு அரைச்சிருக்கேங்க. வாசனை ரொம்ப கவகமான நல்லா வருதுங்க. சரியான நல்ல வாசனைங்க, நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் ரசப்பொடி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.